கடைகளில் கஸ்டர்ட் பவுடர் வாங்காமலே இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். பவுலில் மக்கனா 1 கப், உரிச்ச பாதாம் 1/2 கப், முந்திரி 1/2 கப், அடுத்ததாக 2 கப் அளவு பால் சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு இடையில இன்னொரு பவுலில் 2 கப் அளவு, அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு கண்டென்ஸ் மில்க்கு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்காக நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பால்லையே ஒரு பிஞ்சு அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அதாவது மக்கனா இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பாலும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். கிண்ட கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு அப்படியே ஆற விட்டுலாம். அதுக்கடையில் ஒரு மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாம்பழ சீசன் இல்லையா, அதனால ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மேலே உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு உள்ளருக்குள்ள சதையை அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில் சேர்க்குறேன். மாம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச கிரீமியான மிக்சிங், அதாவது கஸ்டர்ட் மிக்சிங்கை அதோட சேர்த்து அரைச்சிடலாம். இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சாக்கா நல்ல க்ரீமியாக வரும். இதை அப்படியே வேறு பவுலுக்கு சேர்த்துடலாம். கஸ்டர்ட் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கஸ்டர்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். மாதுளை, பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, கொஞ்சம் மாம்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து கஸ்டர்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த கஸ்டர்டில் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் ரொம்ப